சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் உடன்பிறப்பே வா என்ற தலைப்பில் புதுக்கோட்டை வேதாரண்யம் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளோடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 1-to-1 ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களை உடைய செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்கலாம் கேட்கலாம். பாரி கார்த்திக், விவரங்கள். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் அறிவாலயத்தில் 1-to-1 உடன்பிறப்பா வா என்ற தலைப்பில் திமுகவினுடைய கூட்டம் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக 2021 சட்டமன்ற தேர்தலின் போது தோல்வியடைந்த தொகுதிகள், 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது குறைந்த வாக்கு பெற்ற தொகுதி என முதற்கட்டமாக 100 தொகுதிகளை கணக்கிட்டு அந்த நிர்வாகிகளை முதலமைச்சர் சந்தித்து வருகிறார். சராசரியாக மண்டல பொறுப்பாளர், அமைச்சர் முதற்கொண்டு ஒன்றிய மற்றும் பகுதி கழக செயலாளர்களை தொகுதி வாரியாக 10 பேர் வீதம் முதலமைச்சர் தனித்தனியே 10 நிமிடம் அவர்களுடன் பேசுகிறார். அப்போது கட்சியில் இருக்கக்கூடிய உள்கட்சி பிரச்சனையை உடனடியாக சரி செய்து அனைவரும் தேர்தலில் ஒற்றுமையாக பணியாற்ற வேண்டும் என்றும், அரசுடைய சாதனை திட்டங்களை பொதுமக்களிடம் கொண்டு செல்ல துண்டு பிரச்சாரங்கள் மூலியமாக எடுத்துச் செல்ல வேண்டும் என்றும் முதலமைச்சர் தனித்தனியே அறிவுரை வழங்குகிறார். அது மட்டுமல்ல, பல மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அந்த உள்கட்சி பிரச்சனையை சரி செய்தால்தான் அனைவரும் ஒருங்கிணைந்து வேலை பார்க்க முடியும். எனவே இத்தகைய செயலில் தொடர்ச்சியாக ஈடுபடுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனும் முதலமைச்சர்கள் நேரடியாகவே இந்த கூட்டத்தின் வாயிலாகவும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் அடிப்படையில் தான் இன்றைய தினம் கூட 3 சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நிர்வாகிகளை புதுக்கோட்டை, வேதாரண்யம், அதே போல பல்லாவரம் இந்த 3 சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நிர்வாகிகளை முதலமைச்சர்கள் 1-to-1 ஆலோசனை கூட்டம் ஈடுபட்டு வருகிறார். தொடர்ச்சியாக இது குறித்து பல்வேறு விஷயங்களும், அதாவது தொடர்ச்சியாக கண்டிப்புகளும், சிறந்த பணியாற்றுபவர்களுக்கு சார் உள்ளிட்ட போராட்டங்களை முன்னெடுப்பவர்களும் முதலமைச்சர்கள் பாராட்டு தெரிவிக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் அடிப்படையிலே தற்போது 3 தொகுதிகளை சேர்ந்த நிர்வாகிகளை முதலமைச்சர்கள் இந்த தினம் சந்தித்து வருகிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.